வெல்கம் டு ரெஸ்லிங் கிரேசி. நான் உங்க ஆனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச ரால குந்தர் என்ன பேசினாரு அப்படின்றத அப்படியே நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். ரா ஸ்டார்ட் பண்ண உடனே குந்தர் பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தோடு பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே வராரு. ஸோ இன்னைக்கு குந்தர் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சில கேள்விகள் பார்த்தீங்கன்னா மைக்கேல் கோல் கேட்பாரு அப்படின்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ குந்தர் உள்ளே வந்த உடனே இப்போவே உள்ளவா என்கிட்ட கேள்வி கேளு அப்படின்னு கேட்குறாரு. உடனே மைக்கேல் கோல் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே அவர் சொல்கிறது என்னென்னா, ஸோ இன்னைக்கு லேட்டராக கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நீங்கள் வருவீங்கன்னு சொன்னாங்க, இன்னைக்கு சீக்கிரமாக இப்பயே வந்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ என்ன கேள்வியோ அதை நீ கேளு அப்படின்னு கேட்குறாரு. அந்த இடத்துல ஸோ 2 வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஜே ஊசோவோட பிரதரை பார்த்தீங்கன்னா இங்கே ரிங்கில் பார்த்தீங்கன்னா பிளட்டு வர்ற மாதிரி பயங்கரமாக அடிச்சிங்க. ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. உடனே குந்தர் செம காண்டாகி மைக்கை பிடிக்கிட்டு, ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட கிஃப்ட்டு போன வாரம் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ சொன்னான் பார்த்தீங்களா, ஸோ அவன் என்ன பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டாக அவங்க ஃபேமிலி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நான் இந்த கம்பெனியோட கிஃப்ட்டு நான் தான் பார்த்தீங்கன்னா இங்கே கிரேட்டஸ்ட் வேர்ல்ட் சாம்பியன் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோவை கட் பண்ணுறாரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நான் 37 வருஷமாக கண்ட்ரோலில் தான் இருந்தேன். ஆனால் அந்த 2 வாரத்துக்கு முன்னாடி நான் ஜே ஊசோ முன்னாடி அவன் அண்ணனை அடிக்கும்போது, குறிப்பாக ஜிம்மி ஊசோவை அடித்து அந்த ரத்த வெள்ளத்தில் மிதக்க விடும்போது நான் என் கண்ட்ரோல்லே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் 37 வருஷம் கண்ட்ரோலில் இருந்தேன்னா அந்த இடத்துல கண்ட்ரோல் இல்லாத காரணம் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ தான். ஸோ அவன் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட பேசிட்டான். அவன் என்கிட்ட சொன்னான், அவன் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட போய் பேசி ப்ரே பண்ணிக்கோ, ரெசில் மேனியாவுக்கு வந்த அப்படின்னா என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொன்னால், இப்போவும் நான் அதை தான் சொல்கிறேன். ஸோ ரெசில் மேனியாவில் பார்த்தீங்கன்னா நான் வருவேன். ரெசில் மேனியா முடிஞ்சதுக்கப்புறம் போயிட்டு எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவேன், இல்லை நான் ஜே ஊசோவை பீட் பண்ணி நான் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். குறிப்பாக இப்போ சொல்கிற ரெசில் மேனியாவுக்கு நீ வரலாம், எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வேணாலும் நீ வரலாம். ஸோ உள்ளே அந்த ரிங்குக்குள்ளே அந்த இடத்துல அந்த பெல் அடித்த அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா என்னோட கால் என் பூட் பார்த்தீங்கன்னா உன் மூஞ்சில் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல குந்தர் பயங்கர புரூட்டலாக பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. அந்த இடத்துல என் பூட் உன் மூஞ்சில் இருக்கும், நான் ரெசில் மேனியாவில் உன்னை பீட் பண்ணுவேன், பீட் பண்ணிவிட்டு அந்த இடத்த ரெசில் மேனியா விட்டு போகும்போது ஸ்டில் நான் சாம்பியனாக தான் போவேன் அப்படின்ற மாதிரி குந்தர் ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ கட் பண்ணுறாரு. ஜே ஊசோ நீ பார்த்தீங்கன்னா என்னை ரொம்ப பார்த்தீங்கன்னா சோதிச்சுட்ட, இப்போவும் சொல்கிற ரெசில் மேனியாவில் 4வது முறையாக நீ என்கிட்ட தோக்க போகிற அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல குந்தர் செம்ம காண்டில் பார்த்தீங்கன்னா அவரோட அந்த ரெசில் மேனியா மேட்சுக்கு பயங்கர ஹைப் ஏற்றுறாரு. ஸோ ஃபேன்ஸுங்க பயங்கரமாக அவரை கலாச்சாரம், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, ஸோ நான் பார்த்தீங்கன்னா செய்கிறது தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நான் கிரேட்டஸ்ட் ரெஸ்லர் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல குந்தர் ஒரு பயங்கரமான ப்ரோமோ கட் பண்ணிவிட்டு அவங்க 2 பேருக்கும் நடக்க போகிற அந்த ரெசில் மேனியா மேட்சுக்கான ஒரு பயங்கரமான ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டு போகிறாங்க.